ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் பிளாட் ஹோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 போட்டிருக்கோம். பட் அந்த பிளாட் ஹோல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரி அந்த ஒரு ஸ்டோரியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காது. பட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இம்பாக்ட் டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி ரொம்ப முக்கியமான பிளாட் ஹோல்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிறது 4th கிரேட் நிஞ்சா வாரில் மொத்தம் 80,000 ஷினோபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு இறங்கியிருப்பாங்க. 5 வில்லேஜஸும் இறங்கியிருக்கும். அதில் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு 15,000லேருந்து ஒரு 17,000 சோல்ஜர்ஸ் வந்து இறங்கியிருந்தால் மட்டும்தான் மொத்தமாக 5 வில்லேஜையும் சேர்த்து ஒரு 80,000 வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ப்ரோ, நீ சொல்கிறது கரெக்ட் தான். அப்படி இருந்தால் தானே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோலே இருக்குது. இது வந்து மிகப்பெரிய நம்பர் ஒரு வில்லேஜுக்கு. ஏன்னா சுனின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அகாடமியை பாஸ் பண்ணுறதுக்கு பெர் இயற்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 9 மெம்பர்ஸ் தான் அகாடமியை பாஸ் ஆகுறாங்க. ஸோ பாஸ் ஆகி வெளியே வரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபி. பாஸ் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபி கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கே 10 பேர் தான் வராங்கன்னு போது அப்போ எத்தனை வருஷங்களாகவும் 17,000 16,000 ஷினோபிஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு லாங் டைம் பீரியட். அதுக்குள்ளாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ். தோராயமாக ஒரு 200 300 அப்படி இருந்தால் ஓகே. ஒரு வில்லேஜ்லேருந்து 16,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல் தான். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னன்னா, ஒபிட்டோ குஷினாவோட பாடியிலேருந்து குராமாவை வெளியே எடுத்துருவார். அவர் அதுக்காக தான் வந்திருப்பார். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாரு. அந்த குராமாவை தூக்கிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து மினாட்டோவை டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருப்பார். நருட்டோவை காப்பாற்றணும், குஷினாவை காப்பாற்றணும், இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அவர் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பார். அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குராமாவை எடுத்துக்கிட்டு இவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். அப்படி ஒருவேளை குராமாவோட பவர்ஸ் இருந்திருந்தா ஈஸியாக இவரோட வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ மற்ற டெய்ல்டு பீஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவரை வச்சு இதுதான் வந்து ஒரு மெயின் பவர்ஃபுல் பீஸ்ட். இதை வச்சு மற்ற வில்லேஜில் இருக்கக்கூடியதெல்லாம் கேப்சர் பண்ணி 10 டேல ஈஸியாக இவரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். தேவையே இல்லாமல் வில்லேஜ் மேலே இருக்கிற கோவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராமாவை வில்லேஜுக்குள்ளே இறக்கி விட்டது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இவர் வந்து மினாட்டோ கூட ஃபைட்டுக்கு போயிடுவார். மினாட்டோ கூட சண்டை போட்டால் நம்ம வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருப்பார். அந்த சண்டையெல்லாம் பயங்கரமாக அடி வாங்க, அது மட்டும் இல்லாமல் மினாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குராமாவை சீல் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானே மொத்தமாக ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதுக்கு குராமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே தூக்கிட்டு போயிருந்தா கூட பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ இங்க மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி நைன்டேல் ஃபாக்ஸை வந்து கேப்சர் பண்றதுக்கு அவ்வளோ போராடி இருப்பாங்க. இதுக்கு முதலே ஈஸியாக இருக்கும்போது எடுத்துட்டு போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. கதையே வேற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறது, காகியா இந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒச்சுகி கிளான் மெம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்காக போராடி கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காகியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது. ஃபைனலி இவங்க 2 பேரும் சேர்ந்து காகியாவை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களோட பேட்டில் காகியா அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணல அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஜுட்ஸ் கெஞ்சுட்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இந்த 2 பேரோட பேட்டில். இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே அவங்களோட கெஞ்சுட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். உச்சியா கிளான் மெம்பர்ஸோடலாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட கெஞ்சுட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இவங்களோட அந்த ஒரு சுக்கியமியை மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கதையே வேற மாதிரி இருக்கும். பட் ஏன் காகியா அதை பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்குது. வேணுக்குனே என்ன தோக்கடிச்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வில்லன் விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ரைட்டிங் அப்படின்ற மாதிரி இதை வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. நம்ம நாளாக பார்க்க போகிறது, ரீஅனிமேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு எப்பேற்பட்ட காயம் ஏற்பட்டாலும் சரி அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அது மாதிரியான வலி எதுவுமே இருக்காது. அவங்க வந்து இமோர்டல் மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அனிமேல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் மிச்சுகாகே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. ரீஅனிமேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடு பசி அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடனடியே ஹீல் ஆயிரும். இப்படி பார்க்கும்போது இங்கே மிச்சுகாகே வந்து ப்ளீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் ஹோலா இல்லை அது வந்து அனிமே வெர்ஷன் மிஸ்டேக்கா அப்படின்றத வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கால எப்படி காட்டல, பட் அனிமே அடாப்ஷனில் மட்டும் இது எப்படி காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பிளாட் ஹோலா இல்லை வந்து அனிமே மிஸ்டேக்கா அப்படின்றத ஃபேன்ஸ் ஆனால் நீங்களே சொல்லுங்கள்.
அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது ஹினாட்டா நம்ம நருட்டோ வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து செய்கைகள் மூலமாகவும் சரி வார்த்தைகள் மூலமாகவும் சரி அப்பப்போ நம்ம நருட்டோக்கு வந்து தெரியப்படுத்த பார்ப்பாங்க. நருட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா கண்டுக்க மாட்டார். இன்னொன்று அவர் வந்து ஒரு மாதிரி மாங்கா டைப் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு அது புரியவும் செய்யாது. இதன் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது தெரியல, அதனால அவர் விட்டுட்டாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம பெயினோட பேட்டில் ஹினாட்டா நம்ம நருட்டோக்காக சண்டை போட்டு சாகிற சுச்சுவேஷன் போவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டா ப்ரப்போஸே பண்ணிடுவாங்க. நருட்டோ கிட்ட டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம நருட்டோ பிரேக் ஆகி எமர்ஜ் ஆகி சண்டை போடுவாரு ஹினாட்டாக்காக. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களுக்காக அவர் வந்து இறங்கி சண்டை போட்டு பெயின் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே போடுவாரு. இங்க நம்ம ஹினாட்டா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதுக்கப்புறம் நருட்டோ என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனாரு, ஸோ அதை அக்செப்ட் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராகவே காமிச்சிருக்க மாட்டாங்க. தென் இதை தாண்டி அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணிக்கக்கூடிய சீக்வன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கல, நீ எனக்கு ப்ரப்போஸே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இவங்க சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆடியன்ஸ் ஆனால் நமக்கே வந்து ஒரு கேள்வி எழுமும், என்ன இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, இவன் அதை பார்த்தானா, இவன் அதை கேட்டானா, இல்லை அது அப்படியே மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். என்னடா ப்ரப்போஸ்லாம் பண்ணால் நீ எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் கூட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். இல்லைனா நருட்டோ இதெல்லாம் தெரிஞ்சே வேணுக்குனே நடிச்சாரா அப்படின்றது வந்து தெரியல. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது மாஸ்டர் ஜிராயா பெயினோட ஃபைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. தாறுமாறாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி பெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணி இந்த ஒரு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூட்டலாகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் போகும். அதில் நம்ம மாஸ்டர் ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். பட் மாஸ்டர் ஜிராயா நினச்சிருந்தா இந்த ஒரு ஃபைட் வந்து பெயின் சைடு போயிட்டு இருக்கு, நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மவுண்ட் மயபோகோக்கு வந்து உடனே கிளம்பி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை அவர் அங்கே வந்து எஸ்கேப் ஆயிருந்தாருன்னா நேரம் மாஸ்டர் ஜிராயா இருந்திருப்பார்ல. அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு இது கொஞ்சம் டஃப்பான பேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு. அதை தாண்டி அவர் வந்து தகவல் சேகரிக்கிறதுக்கு தான் மெயினாக வந்தார். அந்த விஷயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்தார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு, நிறைய விஷயங்களை பார்த்து வச்சுக்கிட்டாரு. அப்படி பார்க்கும்போது வில்லேஜில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் லைக் நருட்டோ, ககாஷி, சொனாடே இது மாதிரி இவங்ககிட்டலாம் சொல்லி ரெடி ஆகி மறுபடியும் ஒரு பேட்டில் பண்ணி ஈஸியாக தோக்கடிச்சிருக்கலாம். பட் ஏன் மாஸ்டர் ஜிராயா என்னோட ஒன் ஹேண்டர்லேயே இதை நான் சமாளிச்சிருவேன், நான் ஒருத்தனே இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாருன்னு தெரியல. எஸ், அவரால் முடியும். அவர் வந்து அந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் அந்த ஒரு கை நழுவி வந்து நிலைமை போகுது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவர் நினைச்சிருந்தா மவுண்ட் மயபோக்கு போயிருக்கலாம். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்ஸும் இருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் ஏன் நம்ம மாஸ்டர் ஜிராயா அது பண்ணலை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மாஸ்டர் ஜிராயாவோட ஃபேன்ஸ், நம்ம எல்லாருக்குமே மாஸ்டர் ஜிராயாவை பிடிக்கும். அவரை வந்து ஏன் அப்படி இறக்கணும், அவர் ஏன் அப்படி இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸுக்குள்ள வந்து ஒரு மன கஷ்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அது ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதங்கமே இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஃப் மாஸ்டர் ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ காப்பாற்றினா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேன் மேட் அனிமேட்டட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜிராயா வந்து மவுண்ட் மயபோக்கு வந்து டோடு கூட்டிட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ஹோல்ஸ் பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளாட் ஹோல் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ண பிளாட் ஹோல்ஸ் ஏதாச்சுன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுற வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.